தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/2/2016 புதன்கிழமை சதயம் நட்சத்திரம் மதியம் 3:22 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நல்ல முகூர்த்தம் வைப்பது எப்படி அப்படின்னு. எத்தனையோ பேர் கல்யாணம்னு ஏற்பாடு செய்கின்ற பொழுது முதல்ல பேசி முடித்துக் கொண்ட உடனே நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்லி வருவாங்க. அதற்கு சில அடிப்படை விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி வைத்தால்தான் அவர்களுடைய இல்லறம் நல்லறமாக மாறும். பொதுவாக திருமணத்துக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. 1000 பொய் சொல்லி திருமணம் முடிச்சாங்க அப்படின்னா பின்னால வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஒரு பொய் சொன்னாலே பிரச்சனைகள் ஏராளமா அந்த தம்பதியருக்குள்ளே வந்துவிடும். அந்த பழமொழி தவறான பழமொழி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லக்கூடாது. 1000 முறை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடி அப்படிம்பாங்க. பெண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி போறவங்க, பேசி முடித்து விடுபவர்கள், புரோக்கர்கள் எல்லாம் ஒரு தரம் போய் கேட்பாங்க. அவங்க முதல்ல ஒத்து வர மாட்டாங்க. அப்புறம் இவ்வளவு கொடுங்க, அவ்வளவு கொடுங்க, வராட்சனை தாங்க தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு வர்றதுல 1000 தடவையாவது போய் சொல்லி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு 1000 முறை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடித்து வை அப்படிங்கிற பழமொழி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடி அப்படிங்கிற மாதிரி நாளடைவிலே மாறிவிட்டது. அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு மற்றொரு அழகான பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அப்படின்னா, திருமண அவசரத்துல தாலி கட்ட மறந்தது போலன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு அவசியமே தாலி தானே. திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்ன? தாலி. தாலி கட்டுற நேரத்துல எல்லாரும் ஒன்னா இருந்து எல்லாருமே வாழ்த்தணும். அப்படி இருக்கிற போது எப்படி தாலி கட்ட மறந்தது போலன்னு சொல்றது? ஆகையினாலே அந்த பழமொழியும் மாற்றப்பட்ட பழமொழி. திருமண அவசரத்தில் தாலி காட்ட மறந்தது போலன்னு இருக்கணும். எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி மேல மணவரையில மாப்பிள்ளையும் பெண்ணும் அமர்ந்திருப்பார்கள். மணமகன் கையில அந்த தாலியை கொடுத்து கட்ட சொல்ல போறாங்க அப்படின்னா அதற்கு முன்னதாக மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தாலி சரடு அல்லது தாலி சங்கிலி, அதோடு பூ, சந்தனம், மற்ற விபூதி, குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த ஒரு தாம்பாளத்தில் வைத்து எல்லா வந்த விருந்தினர்கிட்டையும் காமிப்பாங்க. எல்லாரும் தொட்டு ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வாதம் செய்து இந்த மணமக்கள் வாழ்க்கை பல்லாண்டுன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சால் இந்த தாலி கட்டிய உடனே அதற்கு ஒரு மகத்துவம் இருக்கும். அந்த தாலியில உரி ஏறும். ஆகையினாலேதான் திருமண அவசரத்தில் தாலியை காட்டி விட்டு கட்ட வேண்டும். திருமண அவசரத்தில் தாலி காட்ட மறந்தது போலங்கிறது தாலி கட்ட மறந்தது போலன்னு வந்துருச்சு. இப்படி மற்றொரு பழமொழி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாரும்பாங்க. ஒரு வீடு கட்டுறோம்னு சொல்லிடுறான், கட்டி பார்த்தாதான் தெரியும் அதுக்கு எப்படி எல்லாம் வைக்கணும். மரம், கம்பு, செங்கல், சுண்ணாம்பு எல்லாம் வாங்குற போது நம்முடைய வேலைகள் எல்லாம் அப்படி மாறி போயிடும். அதிலேயே கவனம் அதிகம் செலுத்துவோம். செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால பார்ப்போம், அது சரியில்லையோ, இப்படி மாத்தலாமா, அப்படி மாத்தலாமான்னு வரும். வீடு கட்டுறதுங்கிறது ஒரு சாமானியமான காரியம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வேலை. ஆகையினாலேதான் இப்போ எல்லாம் கான்ட்ராக்டர் சொல்லி கட்ட சொல்லிடுறாங்க. வீடு கட்டுவது கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிப்பா. கல்யாணத்தையும் அதே மாதிரி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் பின்னாடி உள்ள விளைவு, முன்னாலே உள்ள விளைவு. பேசி முடிச்சுக்கிற போது எவ்வளவு அலைச்சல் வருகிறது. முதல்ல பார்த்து வரன் தேடி நல்ல வரனாக தேர்ந்தெடுத்து அதற்கு பின்னாலே அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களான ஜாதகத்தை பரிவர்த்தனை செய்து பார்த்து பின்னாலே என்ன வரதட்சணை என்பதெல்லாம் சொல்லி அவர்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் என்ன, வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டு ஒரு காலத்திலே திருமணம் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுதெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில் அல்ல, ரொக்கத்தில் வந்துருச்சு. ஆயினாலே இந்த பெண்ணு என்ன வேலை பார்க்குது, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குது, சம்பளம் எவ்வளவு, இருவருக்கும் எத்தனை அடி உயரம் இருக்காங்க, பொருத்தமாக இருக்கிறதா, மற்றபடி ஜாதக பொருத்தம் எப்படி, மனப்பொருத்தம் எப்படி, மனப்பொருத்தம் எப்படி, பணப்பொருத்தம் எப்படி, இத்தனையும் பார்த்து அவர்கள் முடிவு செய்கிற பொழுது, அந்த கல்யாணம் செய்கிற பொழுது எல்லாம் முடித்த பின்னாலே நம்ம சத்திரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த திருமண தேதி வைத்தால் அது சரியா இருக்காது. சத்திரம் பார்ப்பதை காட்டிலும் சாஸ்திரத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திர ரீதியாக எந்த கிழமை அவர்களுக்கு ஒத்து வரும், எந்த நேரத்தில் தாலி கட்டினால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை அந்த சாந்தி முகூர்த்த நேரமும் பார்த்து வைக்க வேண்டும். அதற்கு மேலாக முகூர்த்தம் வைக்கின்ற பொழுது என்னென்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். நட்பு வட்டம் விரியும்.
உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நாளாக கூட இந்த நாளை நினைக்கலாம். வியாபார விரோதங்கள் விலகும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்துறை லேசாக உண்டு. ரிஷபராசி நேயர்களே, புதிய முதலீடுகள் செய்து பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ளுகின்ற நாள். புனித பயணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். புதன்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். 4ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நாளைக்கு முன்பு வாங்கிய சொத்துக்கள் விற்று அதன் மூலமாக ஒரு பெருந்தொகை ஒன்று உங்கள் கைகளில் புரளப் போகின்றது. அதை முதலீடாக வைத்துக் கொண்டு தொழில் தொடங்குவதில் கூட நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் நாள். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிரிந்து சென்றவர்கள் வந்து இணைவார்கள். 9லே கேது இருப்பதால் முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களாலும் சங்கடங்கள் ஏற்படும். காரணம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டும் வாய்ப்பிற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். நண்பர்கள் நல்ல தகவல்களை மதிய நேரத்திற்கு மேல் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வியாபார விரோதங்கள் விலகுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. வாகன யோகம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நாளிலே இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்களில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு பெருகும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அது மட்டுமல்ல, போன் மூலம் வரும் பொன்னான தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக கூட இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடுகின்ற நாள். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று கூட சிந்திப்பீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்ற கவலையில் அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். குடும்பச் சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். எண்ணிய காரியங்கள் எளிதில் முடியும். அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியிலும் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்தபடியே இலாகா மாற்றங்கள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு மாறும் நாள். காலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் வரத்தான் செய்யும். மாலை நேரத்தில் அந்த மனக்கசப்பு மாறலாம். மாற்று வைத்தியத்தால் உடல்நலத்தையும் சீராக்கிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும். காவல்துறையால் ஏற்பட்ட கலக்கங்களும் விலகும். 8லே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதிர்பாராத ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். பழைய உத்தியோகத்திலிருந்து விலகி புதிய உத்தியோகத்தில் சேரலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும். அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கலாம். விஐபிக்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். வேலை முடிந்து இனி விருப்ப ஓய்விலேயே நாம் ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை இன்றைக்கு மேலோங்கப் போகின்றது. விரயங்களை சமாளிக்க ஏற்ற விதத்தில் வரவு வந்து சேரும். திடீர் விரயங்களும் உண்டு, திடீர் வரவுகளும் உண்டு. அரசு வழி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் வந்து சேரும். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறதே என்ற கவலை மாறும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுதுதான் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.